Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு வழியாக சன் டிவியில் ஒரு நியூ சீரியலோட ப்ரொமோ லான்ச் ஆயிடுச்சு. இந்த சீரியலுக்கு 3 முடிச்சு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாலிமர் டிவியில் 3 முடிச்சு அப்படின்னு ஒரு டப்பிங் சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. தமிழில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியலில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னா, ஈரமான ரோஜாவை சீசன் 2 மூலமாக நம்ம மனசில் பெரிய இடத்த பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஸ்வாதி தான் இதில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அவங்களோட என்ட்ரி வச்ச ப்ரொமோவே பார்த்திங்கன்னா இப்போ ராமாயணம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துருச்சு. வழக்கம் போல் சீரியலோட ப்ரொமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிராமத்து சைடை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. கல்யாணமே வேணாம், என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற ஹீரோயின், அந்த குடும்பம் வந்து எப்படியாவது ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட பெத்த குடும்பத்தையே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா போகிற வீட்டை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிற சில பேர் இந்த மாதிரி தான் ப்ரொமோவை கொண்டு போயிருந்தாங்க. வழக்கம் போல் மற்ற சீரியல்ஸோட ப்ரொமோ மாதிரி தான் இந்த சீரியலும் இருந்துச்சு. பட் இந்த சீரியலில் ஹீரோயின் அப்புறம் அவங்க குடும்பம் இந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்களே தவிர ஹீரோவை பற்றின எந்த விதமான நியூஸும் கிடைக்கல. பட் நமக்கு தெரியும் ஹீரோ இதில் யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி. நம்ம நியாஸ் தான் நடிக்கிறாரு. இவர் ஆல்ரெடி வந்து ஜீ தமிழில் சண்டைக்கோழி சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லாமல் ஆக்டர் மதனை வந்து என்ட்ரி கொடுக்க வச்சு வேற ஒரு கேரக்டர் நேமில் இப்போ ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த சண்டைக்கோழி சீரியலோட ப்ரொமோவில் முதற்கொண்டு அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கடைசி ஆசையை நம்ம மதன் கிட்ட சொல்கிற மாதிரி தான் அந்த ப்ரொமோவுமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஆயிருக்கும், என்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சன் டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நியாஸ் அண்ட் ஸ்வாதி வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். பட் சீரியல்ஸ் இவங்க ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டாங்க. சுந்தரி சீரியல் தான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் சுந்தரி சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சுந்தரி சீரியல் முடிய போகிறதில்ல. பட் இப்போதைக்கு சன் டிவி இருக்கிற பெரிய ப்ராப்ளமே 8:30 டைம் ஸ்லாட்டி 9 o'clock டைம் ஸ்லாட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். வானத்தை போல் அண்ட் சிங்கப்பெண் எவன் நாளைக்கு ரேட்டிங்கை வச்சு தான் எல்லாமே டிசைட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த 3 முடிச்சு சீரியல் ப்ரைம் டைமில் வருமா நான் ப்ரைம் டைமில் வருமா அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. அது கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். 3 முடிச்சு சீரியலை எந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.